வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 7565 வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, மற்ற எல்லா டீட்டெயிலுமே நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இது வரைக்கும் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணதில்லை, அதுவும் இப்போ நியூ வெப்சைட் வந்து லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணாங்க. அந்த நியூ வெப்சைட்டில் இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 11 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கான அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டுவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண உடனே லைவ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெல்லி போலீஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/10/2025. ஓகே, அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் எக்ஸாம் சென்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லைன்னா தூரமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது. கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இல்லை, உங்ககிட்ட இப்போதைக்கு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கொடுங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா அதை கொடுங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தா அதை கொடுங்க, இல்லை 12th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் இப்போ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களோ அதை கொடுக்குறது. அடுத்து தான் வந்து எக்ஸாமுக்கானது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் 20வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ஏன்னா ஈக்குவலன் டு 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுக்கல, ஆனால் இப்போ இதில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 12th முடிச்சிருந்தா 12th ஸ்டாண்டர்ட் கொடுங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தா ஈக்குவலன் டு 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அடுத்து கீழே கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ்ட். ஓகே, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய இயர் வந்து சூஸ் பண்ணணும். எந்த ஸ்டேட் போர்டில் படிச்சிங்க அப்படிங்கக்கூடியதை கொடுக்கணும். தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அந்த போர்டோட நேம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லி உள்ளே இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து 12th ரோல் நம்பர், 12th எவ்வளோ பர்சன்டேஜ் இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சிஜிபிஏ கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஓபிசியில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஓபிசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் காட்டும். ஓகே, உங்ககிட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட் கரெக்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இங்கே எஸ் கொடுங்க. அடுத்து எக்ஸரிஸ் மனான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்டா எக்ஸரிஸ்மனுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அதுவும் நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் எஸ் கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்லாம் வரும். ஓகே, இங்கேயுமே நோ கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டேட் அதாவது நேஷ்னல் லெவல்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் கடந்த 3 வருஷத்துக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க.
பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்து டீட்டெயில் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். ஓகே, நீங்கள் எதுக்கெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தவிர. ஓகே, அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2/7/2000 அப்புறம் இருக்குது. ஓகே, டேட் ஆஃப் பர்த் வந்து 2/7/2000 அப்புறம் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து நோ கொடுக்கணும். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/7/2000 முன்னால் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசியாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கிறவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து எஸ் கொடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்தால் நோ, இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தால் எஸ் கொடுக்கணும். ஸோ நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவை. அதனால் நான் வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோடு கேட்கும். இங்கே உங்களோட கேட்டகரி வரும், ஓபிசி, எஸ்சி இல்லைனா எஸ்டி அப்படிங்கிறது வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ எஸ்ஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சதர்ன் ரீஜியனில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர் எல்லாமே வரும். ஓகே, இப்போ இதுலேருந்து நீங்கள் 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுக்குற இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 3 கொடுத்துருங்க. ஸோ 3 சென்டர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது. ஓகே, நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. கண்டிப்பாக என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு போனஸ் மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். என்சிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு இந்த போனஸ் மார்க் இருக்காது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் எஸ் கொடுக்கணும். என்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏ சர்டிஃபிகேட்டா, பி சர்டிஃபிகேட்டா, சி சர்டிஃபிகேட் அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ என்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக நோ கொடுத்துருங்க, மறுபடியும் நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து உங்ககிட்ட வந்து டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் அது இந்த யூனிவர்சிட்டியில் படித்தது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில் யாரும் படிச்சிருந்தா எஸ் கொடுங்க. இதில் படித்தவங்களுக்கும் போனஸ் மார்க் இருக்குது. ஓகே, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த பேஜில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை எஸ்எஸ்சின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த இதை ஸ்கேன் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஆப் வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ மை எஸ்எஸ்சிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் நான் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கொடுத்துருந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் மை அப்ளிகேஷன் சொல்லி 2வது ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை கொடுங்க. ஓகே, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது நான் பழைய இமேஜ் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கான அந்த நோட்டீஸ் தான் இருக்கும். இதில் நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, லைவ் எக்ஸாமினேஷனில் கொடுக்கக்கூடாது. மை அப்ளிகேஷனில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கான இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி திரும்ப கொடுத்துக்கிட்டே வரணும். எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் வருதில்ல, இந்த பேஜ் வரைக்கும் கொடுக்கணும். இதில் நீங்கள் இந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இல்லைனா நீங்கள் ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கக்கூடிய இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மை எஸ்எஸ்சி ஆப்புக்குள்ளே வந்துட்டு ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒயில் யூஸிங் த ஆப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து இது லோட் ஆகும். ஓகே, அடுத்ததாக வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்திருக்கும். அதில் உங்களோட ஃபேஸ் வந்து சென்டரில் வந்த உடனே க்ரீன் கலரில் மாறும். க்ரீன் கலரில் மாறினோடனே மேலே வரும் ப்ளீஸ் பிளிங்க் டு கேப்சர்ன்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட கண்ணை இமைச்சிங்கன்னா போதும். ஓகே, உங்களோட ஐஸ் வந்து பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். ஓகே, ஸோ கேப்சர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ளே ஓகே நீங்கள் அடுத்து எல்லா ப்ராசஸுமே நீங்கள் அந்த ஆப்லேயே கண்டினியூ பண்ணலாம். மை எஸ்எஸ்சி ஆப்லேயே கூட கண்டினியூ பண்ணலாம்.
இல்லைனா நீங்கள் வந்து வெப்சைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் எஸ்எஸ்சியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது லாக் அவுட் ஆகிருக்கும். திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி திரும்ப வந்து இதில் மை அப்ளிகேஷனில் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இந்த பேஜ் வரைக்கும் வரணும். இந்த ஆதார் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணிங்களே அந்த பேஜ் வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெட் கலரில் இருந்தது இப்போ வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவு லைட் பேக்ரவுண்ட், அதாவது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கேப்சர் பண்ணுங்கள். கண்ணாடி எதுவும் போட்டிருக்காதீங்க. ஓகே, கண்ணாடி மாஸ்க் அந்த மாதிரி எதுவும் போடாமல் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, கேப்சர் லைவ் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதில் வந்து உங்களோட வெப்கேமில் வரும். இல்லை நீங்கள் மொபைலில் பண்ணனாலுமே அந்த மை எஸ்எஸ்சி ஆப்பில் வந்து பண்ணலாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 6 சென்டிமீட்டர் வித்து, 2 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாகவே வச்சு கொடுத்தாலும் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆகாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்லி போலீஸுக்குன்னு சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த பிளேலிஸ்ட்டில், அதாவது டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். இது 100% ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ அப்லோட் ஆகாது. ஓகே, அவங்க இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோ கூட அப்லோட் ஆயிரும், சிக்னேச்சர் நிறைய பேருக்கு அப்லோட் ஆகாது. ஸோ அவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சிக்னேச்சர் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குமே நான் இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். A to Z இன்ஃபர்மேஷனுமே இந்த பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பேஜில் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து எதையும் கவனிக்காமல் அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது தப்பாயிடுச்சு, அது தப்பாயிடுச்சு, இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களை அறியாமலே மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்டையும் செக் பண்ணிடுங்க. இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோ பேக் கொடுத்துட்டு இப்போவே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த டைமில் தான் பண்ணணும். பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போவே ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைனா எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு, அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பே கொடுங்க. ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், இல்லைனா கார்டு வச்சு பண்ணலாம், இல்லைனா யூபிஐ மூலமாக கூட பண்ணலாம். ஓகே, ஸோ யூபிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் QR கோட் ஜென்ரேட் ஆகும். இதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இதோட வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அடுத்தடுத்து நான் இன்னும் வீடியோஸ் கொடுக்க வேண்டியிருக்குது. ஓகே, ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன், சிலபஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன். அடுத்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்போ அடுத்தடுத்து அப்டேட் வர்றப்போ கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுப்பேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.